Hi, hello, welcome back to our channel. நான் உங்க PK வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நேத்து வந்துட்டு அரசியல் களத்தில் நடந்திருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்றது வழக்கம் போல பல சலசலப்புகளையும் அதை தாண்டி குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல அதிரடிகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகல இருந்து கரெக்டா எலெக்ஷன் டைம் அப்போ வந்துட்டு தாவேகால் ஐக்கியமாகி எடப்பாடி தொகுதி இருக்கு இல்லையா, எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா வேட்பாளராக களமிறக்கப்பட்ட அருண் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு அதிமுக ஐக்கியமாயிருக்காரு. இன்னொன்னு சர்ச்சை பேச்சுகளுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாம வளம் வரக்கூடிய நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் பத்தியும் அவருடைய அம்மாவை பத்தியும் ஒரு தவறான கருத்து மாதிரி பேசின விஷயம் அப்படின்றதும் ரொம்ப பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அதை பத்தி தான் நம்ம விலாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருண்குமார் இருக்கார் இல்லையா, கரெக்டா வந்துட்டு தாவேகாவுடைய பிளானே என்னவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே வந்துட்டு 234 தொகுதியிலையுமே வேட்பாளர் களமிறக்கணும் அப்படின்றதுதான் இருந்துச்சு. அதுக்கான பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒர்க்ஸ் அப்படின்றதையும் பேஸ் பண்ணி ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கொளத்தூர் இருக்கு இல்லையா, கொளத்தூர் தொகுதி மாதிரியான ஒரு ரிசல்ட் அப்படின்றத எடப்பாடி இருக்கு இல்லையா, எடப்பாடி தொகுதியையும் தாவேகா எதிர்பார்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா ஒருவேளை எடப்பாடி தொகுதியில கொளத்தூர் தொகுதி மாதிரி ரிசல்ட் வந்திருந்தா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் அப்படின்றதே முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கத்துல ஜெயிச்சு அதை தாண்டி வந்துட்டு கட்சியில இருக்கக்கூடிய பல பேர் ஜெயிச்சிருக்கும் போதே எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா பலருமே போர்க்கொடி அப்படின்றதான் தூக்கிட்டு இருக்காங்க அவருடைய தலைமைக்கு அகைன்ஸ்டா. சோ இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல அன்னைக்கு மட்டும் அருண்குமார் வந்துட்டு துரோகம் பண்ணாம தாவேகா சார்பில் நின்றிருந்தாரு அப்படின்னா டெஃபினட்டா அவரால் எம்எல்ஏ ஆயிருக்க முடியும். ஆனா எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேட்பு மனு இருக்கு இல்லையா, அந்த வேட்பு மனுவை ஃபில் பண்ணும்போது வந்துட்டு ஒரு சில குளறுபடிகள் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த வேட்பு மனுல இருந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்றதுக்கான கடைசி நிமிஷம் வரைக்குமே வந்துட்டு அருண்குமார் அங்க வரல அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம மாற்று வேட்பாளரான அருண்குமாருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே அங்க வராததுனால 234 தொகுதியிலையும் போட்டியிடணும் அப்படின்ற தாவேகாவுடைய கனவு கொஞ்சம் சறுக்கி இருந்துச்சு. எடப்பாடி தொகுதி இருக்கு இல்லையா, அதுல மட்டும் வந்துட்டு பார்த்தோம்னா தாவேகா கேண்டிடேட் நிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதனால வந்துட்டு பார்த்தோம்னா சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் வந்துட்டு டிவி சின்னத்துல நின்றிருந்தாரு, அவருக்கு விஜய் தன்னுடைய ஆதரவு அப்படின்றதையும் கொடுத்திருந்தாரு. சோ இவருக்கு வந்துட்டு நீங்க நம்ம கட்சியினுடைய வேட்பாளரா நினைச்சு ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிரச்சாரங்களும் முன்வைக்கப்பட்டுச்சு. என்னதான் பெருவாரியான வாக்குகளை வந்துட்டு அந்த சுயேட்சை வேட்பாளர் வாங்கியிருந்தாலும் எடப்பாடி தொகுதியில ஜெயிச்சது என்னமோ எடப்பாடி பழனிசாமி தான். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அன்னைக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலருமே இல்ல அருண்குமார் வந்துட்டு பல கோடி ரூபாய் பணம் அப்படின்றத வாங்கிட்டாரு, அந்த பல கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு துரோகத்தை தாவேகாக்கு பண்ணிட்டாரு, இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணாம எப்படி வந்துட்டு சீட் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்ஸையும் முன் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்துட்டு அருண்குமார் எந்த விதமான எப்படி சொல்றது சலசலப்போ இல்லை எந்த விதமான விஷயத்திலும் ஈடுபடாம அமைதியா இருந்த அருண்குமார் நேத்து அதிமுகல மறுபடியும் ஐக்கியமாயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதிமுகவுடைய பல முன்னாள் முக்கியமுகங்கள் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் எம்எல்ஏக்களே தாவேகாக்கு தாவிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல அருண்குமார் அதிமுகல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐக்கியமாயிருக்கிறது தாவேகா நிர்வாகிகளை கொந்தளிக்க வச்சிருக்கு. சோ எங்க தலைவருக்கு துரோகம் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிருக்கார் இல்லையா, டெஃபினட்டா எடப்பாடி பழனிசாமிக்கும் இதே மாதிரியான ஒரு துரோகத்தை ஒரு நாள் அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. அப்பதான் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியும் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சர்ச்சை பேச்சுக்கு பஞ்சம் இல்லாம வளரக்கூடிய நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா த்ரிஷா ஆரம்பிச்ச அதிமுக தான் எடப்பாடி வச்சிருக்காரு. என்னை போல தனிச்சையாக அரசியல் கட்சி ஆரம்பித்து அவங்களால தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும், திரிஷா விட்டுருந்து முதல்ல வெளியே வந்தால் தான்
முதல்ல எல்லாமே நடக்க முடியும். விவகாரத்துல தேவையில்லாம பேசி சிக்கி அதுக்கப்புறமா நான் அந்த மாதிரி சொல்லல இந்த மாதிரி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மழுப்பிட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் சட்டசபையில வந்துட்டு அப்பாவை காணோம்னு சொல்லிட்டு விஜய் தேடிட்டு இருக்காரு இல்லையா. காரணம் சட்டமன்றத்துக்கு போய் அப்பாவை எங்கே தேடுறாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு சட்டசபையில தேடினா எப்படி தெரியும், வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட கேட்டாதானே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்க கருத்து தாவேகா தொண்டர்கள் மத்தியில ரொம்ப பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ உதயநிதியினுடைய வரிசையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கைது நயினார் நாகேந்திரனா அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம்ல சொந்த கட்சிக்குள்ள இருந்தே வந்துட்டு பார்த்தோம்னா கடுமையான எதிர்ப்புகள் அப்படின்றதும் கிளம்பியிருக்கு. குஷ்பு உட்பட பாஜக நிர்வாகிகள் பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவருடைய பேச்ச ரசிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நயினார் நாகேந்திரன் வந்து இப்படி பேசியிருக்கிறது அப்படின்றது அருவருப்பான ஒரு விஷயம், கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் அரசியல் களத்துல முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இனிமேலும் வந்துட்டு நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் மேல வந்துட்டு ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுக்கப்படல, அவர் மேல வந்துட்டு நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படல அப்படின்னா இந்த பயம் அப்படின்றது இல்லாம போயிடும். யார வேணாலும் நம்ம தப்பா பேசலாம், குறிப்பா வந்துட்டு பெண்கள் பத்தி நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது நயினார் நாகேந்திரன் மேல ஆக்ஷன் எடுக்கலன்னா இன்னும் பலருக்கும் வந்துட்டு அந்த எப்படி சொல்றது ஒரு அசால்ட் தன்மை இருக்கு இல்லையா, அது வந்துடும். அப்படின்றதுனால நயினார் மேல சிவியரான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் தரப்ப முக்கியமான நிர்வாகிகள் அணுக ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதனால எந்த நேரத்துல வேணாலும் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்படலாம் அப்படின்ற செய்தியும் அரசியல் வட்டாரம் இருக்கு இல்லையா, அதுல வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தாவேகாவுடைய துரோகி மறுபடியும் அதிமுக ஐக்கியம், இன்னொரு பக்கம் தாவேகானுடைய தலைவரை தரைக்குறைவா பேசி நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் சிக்கல்ல மாட்டினது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களம் சும்மா அனல் பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அருண்குமாருடைய துரோகத்தை பத்தியும் நயினார் நாகேந்திரனுடைய பேச்சை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை. மாமே